ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து தீபாவளிக்காக எங்கள் அத்தை செஞ்ச முந்திரி கொத்து தான். எப்படி செஞ்சுருந்தாங்கன்னு வீடியோ எடுத்திருந்தேன். 1/2 கிலோ சிறுபயிறு வாங்கியிருந்தாங்க. அதை வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு குழவிக்கல்ல வச்சு ஒரு பேப்பரில் சொலவில் வச்சு நல்லா உருட்டி எடுத்து தோலெல்லாம் எடுத்து புடச்சிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு துண்டு சுக்கு, ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு ரவை மாதிரி கொஞ்சம் திரித்து எடுத்துக்கிட்டாங்க. அது கூடவே வந்து தேங்காயும் நல்லா வறுத்து போடணும். ப்ரௌனிஷாக வரணும், ஆனால் கரியக்கூடாது மெயினாக. அது கூட கொஞ்சம் எள்ளும் போட்டுக்கிடணும். போட்டுட்டு அப்புறம் கருப்பட்டி, நாங்கள் வந்து கருப்பட்டின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து அதை பனை வெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து நல்லா காய்ச்சணும், நல்லா முறியக்கூடாது. நல்லா காய்ச்சிட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்கும் அதில் ஃபுல்லாக அதில் வடிகட்டிட்டு அந்த சூட்டோடைய சூடு ஆறதுக்கு முன்னாடி கையை வச்சு நல்லா இருக்குமா சின்ன சின்னதாக நல்லா உருண்டை உருட்டி எடுத்துக்கிடணும். அதில் வந்து எங்களுக்கு ஒரு 58 உருண்டை, நாங்கள் சின்னதாக தான் உருட்டியிருந்தோம். 58 உருண்டை வந்துச்சு. அது ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படி உணர விடணும். ஒரு வாரமாக வச்சா அதுவே வந்து நல்லா உணர்ந்துடும், வெயிலில் வைக்க வேண்டாம். அப்புறம் மஞ்சப்பொடி கலருக்காக, அப்புறம் பச்சரிசி மாவு 2யும் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அப்படியே முக்கி முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சோன்னா சூப்பரான முந்திரி கொத்து தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.